இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போகலாம், அது ஒரு முக்கியமான கேள்விங்க. என்ன காரணம்னு கேட்டால், எந்த கோவிலுக்கு போக வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்வது நம்ம வேலை இல்லை. நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு இருக்கிற கஷ்டம் போகுங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அவரவர் ஜாதகத்தில் இந்த திருக்கோயிலுக்கு செல்வது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் ஜாதகம் எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்திலே எழுதி வச்சுருப்பாங்க, வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் செல்வது நல்லது, வருடம் ஒரு முறை இந்த கோவிலுக்கு செல்வது நல்லது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எழுதியிருப்பாங்க. அவர்கள்தான் அந்த கோவிலுக்குரிய அதிர்ஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடிய தெய்வம். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா அந்த ஜாதகத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, வருடம் ஒரு முறை இந்த திருக்கோயிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் ஜாதகம் வந்ததுனால எல்லாருக்குமே என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா, அதில் வராது. அதில் நம்ம என்ன பிரிண்ட் கொடுக்குறோமோ அதுதான் வரும். அந்த காலத்தில் குருவாக்கு வாங்கி நாக்கில் எழுதப்பட்ட ஜோதிடர்கள் இருக்கும்போது உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு போகக்கூடிய கோவில்களாக இருந்தால் பெரும்பாலும் இந்த திருக்கோயிலுக்கு மீனராசிக்காரர்கள், தனுர் ராசிக்காரர்கள், அதே மாதிரி புனர்பூசம், புனர்பூசம் 2 நட்சத்திரமாக 2 ராசியில் வரும். மிதுன ராசியிலையும் வரும், கடகராசிலையும் வரும். விசாக நட்சத்திரம், அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம். இது பூராமே குருவோட நட்சத்திரங்க. இந்த குருவோட நட்சத்திரங்கள் எல்லாமே 2 ராசி வீடுகள். மிதுன ராசி, கடகராசி, அதே மாதிரி துலா ராசி, விருச்சிக ராசி, அதே மாதிரி கும்பராசி, மீனராசி போன்ற 6+7, அதாவது தனுர் ராசியும் இதில் சேர்ந்துக்குது. இந்த 7 ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு செல்வதால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள், ஏதாவது ஒரு தடை, ஒரு நல்ல விஷயம் செய்யலான்னு நினச்சிட்டு இருப்போம், ஒரு தேவையில்லாத ஒரு தடை வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடை இருந்தால் காசிக்கு நிகரான விசாலாட்சி தாயார் உடனமர் அருள்மிகு காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகி இந்த 7 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தை இன்று பார்த்து மகிழ்வோம். சில தலங்களுக்கு சென்றால் திருமணம் நடக்கும், சில தலங்களுக்கு சென்றால் மகப்பேறு கிடைக்கும். இத்தலத்திற்கு வந்தாலே நமது தலையெழுத்தை மாற்றி இழந்த செல்வத்தையும் கல்வியையும் கொடுக்கின்றது. சிலருக்கு ஒரு தலத்துக்கு சென்று வந்தவுடன் அந்த அதிர்வு கிடைத்து விடுகிறது. பிரம்மமூர்த்தியிடம் இருந்து கிடைக்கும் ஆற்றலை கிரகிக்கும் நிலையில் பக்தர் அமைந்துவிட்டால், அந்த அதிர்வை ஏற்கும் திறன் பக்தர்களுக்கு இருந்தால் உடனே அது இத்தலத்தில் நடந்து விடுகிறது. கோவிலுக்கு செல்லும் வழி: திருச்சி மண்ணச்சநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட திருப்பட்டூர் என்னும் ஸ்தலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில். திருப்பட்டூரில் குடியிருக்கக்கூடிய இந்த சுவாமி நமக்கு அனைத்து தடைகளையும் நிவர்த்தி செய்து தருவார் என்று சொல்லி, மீண்டும் நாளை ஒரு அற்புதமான திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம், ஸ்ரீ சிவார்ப்பணம். இதில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவிலில் போய் வேண்டுனா உடனே சரியாயிடும். நீங்கள் ஒரு மந்திரி ஆகணும், அமைச்சர் ஆகணும், இந்த மாதிரிலாம் மனசில் இருந்தால், அரசு சார்ந்த துறை வேலைகள் வேணும், எனக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு ரொம்ப கம்மி மார்க்கில் தான் நான் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன் அப்படிலாம் போனால் உடனடியாக சென்று இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஆற்றலகிய சிங்கப்பெருமாளின் அனுக்கிரகம் கிடைத்தால் கண்டிப்பாக அரசு சார்ந்த துறைகளில் வெற்றி கிடைக்கும். இதே மாதிரி திங்கட்கிழமையில் மனநோய் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி 7 நாளில் தரிசனம் பண்ணக்கூடிய விசேஷத்தில் 7 நாளுமே இருக்குது. தினமும் 2 கால பூஜை நடைபெறும் இத்திருக்கோவில் பக்தர்கள் தரிசனத்திற்கு என காலை 7:30 முதல் 9:30 வரையும், மாலை 5:30 முதல் 7:30 வரையும் திறந்திருக்கும். இது ஒரு சிறந்த பிரார்த்தனை தலமாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்காக வழிபாடு நடைபெறுகிறது. திருமணத் தடை நீங்க சனிக்கிழமை 5 வாரம் ஜாதகத்தை வைத்து பூஜையும், வேலை லக்ஷ்மி கடாட்சம் கிட்டவும், கடன் சுமை நீங்க, குடும்ப ஒற்றுமை, மக்கட்பேறு, வியாபார அபிவிருத்தி போன்றவற்றிற்காக சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சித்ரா பௌர்ணமி, வைகாசி சுவாதியில் நரசிம்ம ஜெயந்தி, ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு, திருவாடிப்பூரம், ஆவணியில் பவித்ரோத்சவம், புரட்டாசியில் நவராத்திரி, விஜயதசமி, குதிரை வாகனம், கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகள், மாதம் மாதம் சுவாதி நட்சத்திர நாள், பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாள்களும் சிறப்பானவை. கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு சகஸ்ர தீபமும் பிரார்த்தனையும் வழிபாடும் நடைபெறும். 13/12/2015 கடைசி ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மர் திருக்கல்யாணமும் நடைபெறும். அந்நாள்களில் தரிசனம் செய்தால் அனைத்து தோஷங்களும் விலகி விரும்பும் நியாயமான பூரண பலன் கிடைக்கும். அனைத்து குடும்பங்களுக்கும் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் பகவான் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி பெருமாளை நாங்கள் பக்தமையர்களோட சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பக்தமையர்கள் சார்பாகவும் சுவாமியை பிரார்த்திச்சுக்கிறோம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. मातः समस्तजगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामी निःसृत जनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम्. मातः समस्तजगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामी निःसृत जनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम्. तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिताभिरर्चिते वृषशैलनाथ दयिते दयानिधे. अत्र्यादिसप्तऋषयः समुपास्य सन्ध्याम् आकाशसिन्धुकमलानि मनोहराणि आदाय पादयुगमर्चयितुं प्रपन्ता शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्. पञ्चाननाब्ज भव षण्मुखवासवाद्या त्रैविक्रमादिचरितं विभुता स्तुवन्ति भाषापतिः पठति वासरशुद्धिमारात् शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्. ईशप्रफुल्ल सरसीरुहनारिकेला पूगद्रुमादिसु मनोहर पालिकानाम् आवाति मन्दमनिलः सह दिव्यगन्धैः शेषाद्रिशेखर विभो तव सुप्रभातम्. उन्मील्य नेत्र இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாள் அங்கே எப்படி உற்சவர் இங்கே நரசிம்மர் கிடையாது. இங்கே உற்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அழகிய நம்பெருமாள், அவர் தான் நமக்கு உற்சவர். இங்கே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஆற்றுல தண்ணி நிறைய போயிட்டு இருந்ததுனால வர முடியாது, ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அழகிய நம்பெருமாள் தான் உற்சவராக இருக்கார். எப்பேற்பட்ட அற்புதம் பார்த்தீங்களா. அஸ்வத்வஜாய வித்மஹே பாஷஹஸ்தாய தீமஹி தன்னோ சூர்யः பிரச்சோதயாத். अश्वत्थवजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्. पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्.